ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது போல் ஒரு பெரிய அடிகனமான குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக நான் 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, 2 பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதோட பிரிஞ்சி இலையை ஒரு 3 சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா வதங்கினதும் 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்து இது போல் நல்லா நீல வாக்கில் க்ளீன் பண்ணி அரிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இது போல் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்க நம்மளோட பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்தளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு நம்மளோட பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளோட வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்களும் எந்த உப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியும் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி ரெண்டுத்தையுமே ஃபைனாக அரிஞ்சு இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி இதில் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறக்காமல் இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி வந்து மட்டன் பிரியாணி எப்படி செய்யணுங்கிறத போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக இந்த டைமில் உப்பு சேர்த்து திரும்ப கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் வந்து மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சிக்கன் பிரியாணிக்கு நம்ம சிக்கன் தனியாக வேக வைக்கணுன்ட்டு இல்லை, நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே வேக வச்சுக்கலாம். அப்போ இன்னும் இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை குக் பண்ணிவிட்டு புதினாவும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்து சிக்கனோட நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனும் புதினாவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கனாக்கா சிக்கனில் இருக்க எல்லா தண்ணியும் வந்து நல்லா வெளியில் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். வீட்டு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி இது போல் இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை வந்து இப்போ தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மசாலாவோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா ஊறினதும் இது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் அது, ஸோ அதனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் போல் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாக்கா சிக்கன்லேருந்து எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். சிக்கன் வெந்திருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக அதை குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் இப்போ வெந்துருச்சு. ஸோ இது போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம சிக்கன்லேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துப்போம். ஸோ நான் வந்து இப்போ 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இதை நல்லா சேர்த்துட்டு இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியும் க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி இந்த எல்லாத்தையும் சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் டேஸ்ட் வந்து பார்த்துடுங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அரிசி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு 1/2 லெமனை வந்து இது போல் பிழிஞ்சு விட்டுடலாம். லெமன் எதுக்காகனா சாதம் நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். மறக்காமல் இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா, அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பெரிய மூடி போட்டு மூடி இதுக்கு மேலே வந்து வெயிட் வைக்க போகிறோம். இப்போ இதை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இது கரெக்டான பதம். இதோட வேகட்டுற டைம் என்னென்னா மீடியம் ஸ்லோவிலே வச்சுட்டு 20 மினிட்ஸ் போல் இதை குக் பண்ணணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாக்கா நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி. பாருங்கள், நம்மளோட சிக்கன் நல்லா வெந்திருக்கு. பாஸ்மதி அரிசியோடு அதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டே டியூன், பாய்.